காவேரியா, நமக்கு நேரமே சரியில்லை. எப்ப பாரு அவன் செத்துட்டான், இவன் காணாம போயிட்டான்னு நமக்கு நியூஸ் வந்த மயமா இருக்கு. பாவம் பாஸ்கர் அல்பாயுஸ்ல போயிட்டான். நம்ம இனி எத்தனை நாளைக்கோ பட்டினப்பாக்கம் சேகரை அக்னி என்ற பெண் சிங்கம் பொறு தெரியாமல் கடித்து குதறியது. நிச்சயமா சிங்கம் வாகனியம்மா. தான் சிங்கம் வாகனத்தை அனுப்பிதான் அவனை கொண்டு இருப்பா. திண்டிவனா காட்டு பகுதியில 9 பேரை கை வேற கால் வேற தலை வேறன்னு கண்டன் துண்டமா வெட்டி போட்டிருக்காங்க. மேடம், இவன் தான் நீங்க தேடி போன பாஸ்கரா? அந்த லேடி சொன்ன மாதிரி சரியா 6 மணிக்கு சிக்கினான். பாஸ்கர் செத்துட்டான். ஏன் கண் முன்னாடியே செத்துட்டான். பாவம் பாஸ்கர் அல்பாயுஸ்ல போயிட்டான். நம்ம இனி எத்தனை நாளைக்கோ துர்கா, துர்கா, யாருடி நீ? எங்கிருந்து நீ வந்திருக்க? உன்னதான் அங்கேயே அடிச்சு குளத்துல தூக்கி போட்ட நேடி. மறுபடியும் எப்படி 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 அச்சு அசல அப்படியே வந்த? நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் என் தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். ஒரு விஷயத்திலையும் என்ன சொல்லி சொல்லி அடிக்கிறல்ல, அப்புறம் ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி என் முன்னாடியே வந்து நிக்கிறல்ல. ஏய், என்ன முட்டாள்னு நினைச்சியாடி? ஏய், அசோக்குங்கிற ஒருத்தன் முகத்துக்காக தான் உன்னை பாக்குறேன் இல்ல. ஏய், நீ நடிக்கிற நடிப்புக்கு அப்படியே சவுக்கு எடுத்து அப்படியே வெளுத்து 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 வாங்கியிருப்பேன்டி. விடமாட்ட, நான் உன்னை விடமாட்டேன்டி. பாக்குறேன் நீயா நானு பாத்திரலாண்டி, பாத்திரலாம். பிரைவேட் நம்பர். அந்த தெலுங்குக்காரி பேசுறாளா? தெலுங்குக்காரி என்ன தெலுங்குக்காரி? துர்காதான் அவ. துர்காதான் தெலுங்குக்காரி. தெலுங்குக்காரி தான் அந்த துர்கா. அரண்டி ஹலோ
ஏய், யாருன்னு கேக்குறல்ல? நலம் தானா நலம் தானா உடலு உள்ளமோ நலம் தானா கண்பட்டதால் உந்தன் மேனிலே உன்பட்டதோ அதை நான் அறியேன் என் கண்பட்டதால் உந்தன் மேனிலே உன்பட்டதோ ஏய், என்ன நக்கலார் களி உனக்கு பாட்டு போடுற பாட்டு? ஏய், இந்த ஆவுடையப்பனை சாதாரணமா நினைச்சு என்கிட்டய உன் விளையாட்ட காமிச்சிட்டல்ல? நான் யாருன்னு தெரியுமாடி? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்ன ఆవిడప్పన్ సార్ బాగున్నారా? ఇంత చేసిన తర్వాత ఎందుకంత టెన్షన్ పడుతున్నావు? ஏய், வாதம் நிறுத்தடி. தெலுங்குல பேசிட்டா நீ தெலுங்காரியா? நீ தெலுங்காரியாடி? ஏய், நீ யாரு எவரு எல்லாமே எனக்கு தெரியும்டி. பிரைவேட் நம்பர்ல இருந்து பேசுறது, தெலுங்குல பேசுறதுன்னு உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டல? முடிச்சிட்டேன்டி, முடிச்சிட்டேன். நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி, கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கேட்டுக்கோ, கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு காரியம் பண்ணுவேன், பிண்டம் வைப்பேன். நான் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கோ இல்ல கண்டுபிடிக்காம போ, அத பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா என் குரலை கேட்டதும் ஒரு கத்துன பாரு, அத கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். பாவம் பண்ணா நீ அடிச்சிருக்கிய சரக்கு, அத குடிச்சுதானே ஆகணும். பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும், அத மறக்க தண்ணி அடிச்சுதானே ஆகணும். நடந்தா உட்கார்ந்தா சாப்பிட்டா ஏன் தூங்குனா கூட என் நினைப்பு வந்து உன்னை கொல்லும், உன்னை సావడిக்கும். ఆవిడే గారు దుర్గాష్టమి రోజు భాస్కర పోలీస్ புடிச்சிருவாங்கன்னு சொன்னல, நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த நந்தினிய முந்திக்கிட்டு அவனை நீ தூக்கிருக்கணும். ஆனா நீ அத செய்யல. இப்ப பாரு, அவனை கொன்னுட்டானுங்க. ஒரு வகையில நீ அதிர்ஷ்டசாலிதான். பாஸ்கர் உயிரோட இருந்து நந்தினி கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லி இருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏய், 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 ஏய். அவன் உன்ன மாதிரி முதல குத்துறவன் கிடையாது. அவன் கிட்ட இருந்த நந்தினியால ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது. அப்படி உண்மைய சொல்ற நிலைமை அவனுக்கு வந்தா அவன் எனக்காக உசுலையா கொடுப்பான்டே. எல்லா பயலுகளும் ஒரே மாதிரி கிடையாது அவடை. நந்தினி கிட்ட மாட்டிருந்தா பாஸ்கர் எல்லாத்தையும் உளறி இருப்பான். அப்படி அவன் எதையாவது சொல்லி இருந்தா நீ இப்படியா தண்ணி அடிச்சிட்டு இருந்துட்டு இருப்ப? ஜெயில கம்பி இல்ல எண்ணிட்டு இருந்திருப்ப. ஏய், இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. இப்போ எதுக்காக எனக்கு போன் பண்ண? அத சொல்லு. இன்னைக்கு பாஸ்கர் செத்து உன்னை காப்பாத்திட்டான். ஆனா எல்லா நாளும் அப்படியே இருக்காது அவடை. ஏன் சொல்றனா, நாளையில இருந்து உன்னோட வாழ்க்கையில பெரிய புயல் வீச போகுது. నీ లైఫ్లో ఇప్పటి వరకు నువ్వు చూడనంత కొడూరమైన పక్కంగల నీ பார்க்க போற. நாளையில இருந்து புது புது பிரச்சனை, புது புது தலைவலி. ஜாக்கிரதையா இருந்துக்க. ஏய், உன்னோட இந்த அரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த ஆவுல பயப்பட மாட்டான். இன்னைக்கு நான் ஜமீனா கம்பீரமா இருக்கேன்னா இது போல 1000 பிரச்சனைய தாண்டி வந்த வண்டி நானு.
தலைவலி எனக்கா இல்ல உனக்கான்னு பொறுத்திருந்து பாருடே. உன் சவால நான் ஏத்துக்கிறேன் அவடே. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு இப்போ பேசினதெல்லாம் மறந்துட மாட்டல்ல? நாளையில இருந்து உன் வாழ்க்கையில புது அத்தியாயம் தொடங்க போகுது. அத ஃபேஸ் பண்ண தயாராயிரு. குட் பை. ஏய், ஏய்! ஏய்! எல்லா அவமானத்தையும் அவஸ்தையையும் பட்டாச்சு. இதுக்கு மேல அவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏய் துர்கா, பாத்துரலாண்டி, பாத்துரலாம். நீயா நானு? நீயா நானு? பாத்துரலாண்டி. என்னங்க என்னங்க எந்திரிங்க. ஏங்க என்னங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. ஏய், எதுக்கு இப்ப பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? ஓ, என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கா? இருக்கும் இருக்கும். வீட்ல ஒருத்தி இருக்கால, அவளை அப்படி பார்த்து பார்த்து நானும் உங்களுக்கு பேய் மாதிரி தான் தெரியறேன். காலங்காத்தால நச. இப்ப எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? சீக்கிரமாவா? மணி 10 ஆகுதுங்க. 10? ஓ, மணி 10 ஆயிடுச்சா? உங்களை பார்க்க நம்ம கோவில்ல இருந்து புரோகிதர்கள் வந்திருக்காங்க. நீங்க தூங்குறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க எந்திரிச்சு வருவீங்கன்னு பார்த்தேன், ஆனா வரவே இல்ல. எவ்வளவு நேரம் தான் உங்களை காக்க வைக்கிறது? அதான் வந்து எழுப்புனேன். புரோகிதரா? நம்ம கோயில்ல இருந்தா அவங்க அதுக்கு நம்மள பார்க்க வந்திருக்காங்க? ஆமா, எல்லாத்தையும் என்கிட்டயே கேளுங்க. நீங்க தான் வந்து கேட்கணும். எந்திரிங்க, நான் முன்னாடி போறேன். எந்திரிச்சு வாங்க. சரி, வரேன் போ. எந்திரிச்சிட்டாரு, இப்ப வந்துருவாரு. சரிங்க நீ. உட்காருங்க உட்காருங்க. என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? கோயில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன். முக்கியமான விஷயம் தான் ஐயா. முக்கியமான விஷயம்னா உடனே என்ன எழுப்ப சொல்லிருக்கலாமே. அப்படிதான் சொன்னோம். ஐயாவுக்கு மனசு சரியில்லை, அவங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்க மருமக தான் சொன்னாங்க. அதான் வெயிட் பண்றோம். இல்லங்க, நானும் வந்து பார்த்தேன். நீங்க அசதியா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் வெயிட் பண்ண சொன்னேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நம்ம கோயில் கும்பாபிஷேகம் அதான் நாள் குறிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது இல்லைங்க ஐயா, நம்ம கோயில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் ராத்திரி நேரத்துல நட சாத்த வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன?
சில சக்தியான தேவதைகளை கோயிலுக்குள்ள வர வைக்கிறதுக்காக கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு நம்பூதிரி சாமி சொன்னாரு. ஆமாப்பா, அதுக்கு என்ன இப்போ? நம்பூதிரி சொன்னது மாதிரி கோயில் கதவை திறந்தே வச்சிருந்தோம். வழக்கம் போல இன்னைக்கு காலையில கோயிலுக்கு நான் போனப்போ நான் பார்த்த விஷயம் வேறங்க ஐயா. என்ன பாத்தீங்க? வாங்க வந்து பாருங்க. நீங்களே இங்க பாருங்க, எவ்வளவு ரத்தம். அங்க பாருங்க, அம்மாவை பாருங்க. அத்தா, கடவுளே. ஐயா, இப்ப என்ன பண்ணலாங்க ஐயா? சொல்றேன், வாங்க. சாமி மேல மனுஷ ரத்தத்தால அபிஷேகம் பண்ணிருக்காங்க ஐயா. என்ன சொல்றீங்க? சாமி சிலை மேல மனுஷ ரத்தமா? ஆமாங்க ஐயா. சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்னு அம்மனுக்கு பல அபிஷேகங்கள் செய்வோம். ஆனா யாரோ அம்மனுக்கு மனுஷ ரத்தத்தால அபிஷேகம் பண்ணிருக்காங்க ஐயா. கும்பாபிஷேக திருப்பணிகளை ஆரம்பிக்கிறதுக்காக நேத்து காலையில தான் மூலஸ்தானத்திலிருந்து அம்மனை இடம் மாற்றி கோயில் மண்டபத்துல பல்லாக்களை கொண்டு போய் வச்சோம். அதுக்குள்ள இப்படி நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு ஐயா. ஐயா, கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியலையே. நான் காலையில தான் கோயிலுக்கு போய் பார்த்தேன். என்ன நடந்திருக்கும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா உடனே டிஎஸ்பி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். நந்தினி கிட்டயா? ஆமாங்க ஐயா. ஏங்க, உங்களை யாருங்க அவங்களுக்கு போன் பண்ண சொன்னது? நீங்க எனக்கு தானே பண்ணிருக்கணும். எதுக்கு அவசரப்பட்டு போலீஸ்க்கு சொல்றீங்க? ஐயா, கோவப்படாதீங்க. முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தான் போன் பண்ணேன். ஆனா உங்க மருமக துர்கா தான் பெரிய ஐயா நல்ல அசதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு எழுந்து பேச மாட்டாங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரியா, உங்களுக்கு காலையில காஃபி கொடுக்க வந்தேன். அப்போ உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. மாமா மாமான்னு கூப்பிட்டு பார்த்தேன். நீங்க எழுந்திருக்கவே இல்லை. அதான் நானே போன் அட்டன் பண்ணி உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் குருக்கள் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டதுக்கு சாமி சன்னிதானத்துல மனுஷ ரத்தம் பட்டிருக்க விஷயத்த சொன்னாங்க. அப்படியா? இது ரொம்ப சீரியஸான விஷயம். இத நம்ம உடனே போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிதான் நந்தினி மேடம்க்கு போன் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் வேணா நீங்க ஐயாவை வந்து பார்த்து நேர்ல சொல்லிக்கோங்கன்னு சொன்னேன். அதனாலதான் உங்களை பார்க்கறதுக்கு நேர்ல வந்திருக்காங்க.
என்ன பெரியயா எதுவும் சொல்ல மாட்டீங்க? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேனா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல துர்கா, நீ எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை பெரியப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவரும் நந்தினி மேடம்க்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. அப்படியா பெரியயா? ஆமா. சரி, அப்புறம் என்னாச்சு? நந்தினி என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட சொன்னா நேத்து நைட்டு நம்ம கோயில்ல ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னாங்க. என்னது, கொலையா? ஆமாங்க ஐயா, நம்ம கோயில்ல நேத்துக்கு நைட்டு பாஸ்கர்னு ஒரு ரவுடிய புலி அடிச்சு கொண்டுருச்சுன்னு சொன்னாங்க. பாஸ்கர் செத்தது நம்ம கோயில்லையா? அமானுஷ்யமா இருக்கு. இது யாரோட வேலையா இருக்கும்?